தமிழக வெற்றி கழக தலைவருக்கும் மற்றும் கழக தோழர்கள், தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள், பொதுச் செயலாளர், இணை பொதுச் செயலாளர் மற்றும் தமிழக மக்களுக்கும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மனிஷ் பாண்டியன் வணக்கம். எங்களோட கொள்கைகள் என்ன? இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, நாங்களும் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். உங்கள் கொள்கை என்னப்பா, கொஞ்சம் சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, எங்கள் கொள்கைகள் என்ன நானும் சொல்கிறேன். எங்கள் தலைவர் ஆல்ரெடி எங்களுக்கு கொள்கையை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, விளக்கியிருக்காங்க. நாங்களும் விளக்கிட்டு தான் இருக்கோம். அதாவது எங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலிமா தெரிஞ்சவங்ககிட்ட நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். மீடியா மூலயமா எங்களோட கழக பேச்சாளர்கள் மற்றும் ஆதரவாளர்களான மனிஷ் பாண்டிய அண்ணா எல்லாருமே எங்களோட கொள்கையை பற்றி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் எங்கள் பங்குக்கு நாங்கள் சொல்லணும்ல, நாங்களும் கொஞ்சம் சொல்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறோம். தவறாக இருக்கும் பட்சத்தில் மன்னிக்கணும். எங்கள் கட்சியோட கொள்கை பார்த்திங்கன்னா, அடிப்படை கொள்கைன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கிற ஆதியும் திருவள்ளுவனோட பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் திருக்குறள்லேருந்து தான் எங்களோட கொள்கை, அடிப்படை கொள்கை ஆரம்பிக்குது. அது என்னப்பா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்றீங்க அப்படின்னா, இது இங்கிலீஷில் சொன்னோன்னா செக்குலர் சோஷியல் ஜஸ்டிஸ், சமமான சமூக நீதி கொள்கைகள், யாருக்கும் சமரசமற்ற சமூக நீதி கொள்கைகள். அப்படின்னா என்னப்பா அப்படின்னா, இங்கே ஏழை பணக்காரன், நீ இந்த ஜாதி இந்த மதம், நீ இது நீ அது அப்படின்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்கும், நீங்கள் ஆண் பால் பெண் பால் அதாவது மாற்றுப்பாலினத்தவர் இருந்தாலும் அவங்களுக்கும் சமூக நீதி கரெக்டாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வச்சுருக்க அடிப்படை கொள்கை. என்னப்பா உங்களோட இதில் எல்லாருக்கும் நாங்கள் எல்லாமே கரெக்டாக தான் கிடச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, எங்கே கிடைக்குதுன்னு நான் சொல்கிறேன். இப்போது நம்ம ஒன்று வச்சுக்கலாம், நம்மளோட கல்வியில் எடுத்துக்கலாம். கல்வியில் இப்போ சிபிஎஸ்சியில் படிக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியும், நம்ம ஸ்டேட் போர்டில் படிக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியும், கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒருத்தன் படிக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியும், ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் படிக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியும் இருக்குது. அது என்னப்பா அவங்க காசு கட்டுறாங்க, காசு இருக்குது, அதுக்காக அவங்களுக்கு நல்ல கல்வி கிடைக்குதுன்னா அப்படி கிடைக்கக்கூடாது. கல்வி என்பது அனைவருக்கும் பொது உடைமையானது. அது எல்லாருக்கும் சமமாக சரியாக கிடைக்கணும். அது ஒன்று இருக்குது. ரெண்டாவது, ஆட்சி அதிகாரம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும்பா அப்படின்ற, என்னப்பா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு? எல்லாருமே தானே எம்எல்ஏ ஆகுறாங்க, எல்லோரும் தானே எம்பி ஆகுறாங்க, எல்லோரும் தானே மினிஸ்டர் ஆகுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே எல்லாருமே மினிஸ்டர் ஆகிறதில்ல, எல்லாருமே மந்திரி ஆகிறதில்ல, எல்லாருமே அந்த உயர்ந்த பதவிக்கு வர்றதில்லை. உயர்ந்த பதவிக்குன்னு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க, அவங்க கேஸ்ட்டில் இருக்கிறவங்க, அவங்க சொந்தத்தில் இருக்கிறவங்க, அவங்க பந்தத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு எல்லா பேரையும் அவங்க வர வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்சி முறை நம்ம ஆட்சியில் இருக்காது. நம்ம ஆட்சியில் நம்மளோட அதிகாரம்ன்றது மக்கள் பக்கம் இருக்கணும். அதிகாரம்ன்றது மக்கள் கையில் இருக்கணும். அதிகாரன்றது மக்கள் சொல்கிறத கேட்கணுன்னு இருக்கணும். இப்போ எம்எல்ஏன்றது யார், எம்பின்றவங்க யார்? மக்கள் தேர்ந்தெடுத்து மக்களுக்காக உழைக்கத்தான் அனுப்புகிறாங்க நாடாளுமன்றத்துக்கு. அப்படி இருக்கிறவங்களை நம்ம கட்சியிலேருந்து போவாங்க. கட்சியிலேருந்து எம்எல்ஏவோ எம்பியாவோ, அதாவது எந்த பதவிக்கு போகிறாங்களோ அந்த பதவி மூலிமா மக்களுக்கு என்ன நல்லது பண்ண முடியும், என் மக்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்க்குறவங்கள தான் எங்களோட இதுலேருந்து இருக்காங்க. அதனால தான் நாங்கள் அந்த கொள்கையை எடுத்திருக்கோம். இதுக்கு என்னென்னப்பா பண்ண போகிறீங்க? அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணால் மாறிடும்? அடிப்படை அமைப்பு மாற்றமாக என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிப்படை அமைப்பு மாற்றத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற என் ஏஜில் இருக்கிறவங்கன்னா ஒரு 20-28 வயசில் இருக்க பசங்கள்லாம் எல்லா பேருமே, நிறையா பேர் போதைக்கு அடிமையாக இருக்காங்க. என்னப்பா போதைக்கு அடிமையான்னு பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் நான் லாஸ்ட்டு ஒரு 3 மாதம் நடக்கிறதுல எடுத்து பார்த்தீங்கன்னா, கஞ்சா, சாராயத்தினால அப்பா அம்மாவை அடிக்கிறவன், சாராயம் குடிச்சிட்டு சாராயத்துக்கு காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு பெற்றவங்களே அடிக்கிறவன், கஞ்சா போட்டுட்டு வட மாநில தொழிலாளியை வெட்டினவன், கஞ்சா விற்கிற பொண்ணு, நான் கேள்விப்பட்ட செய்திகள் சில மட்டும் சொல்லியிருக்கேன். கஞ்சா விற்கிற பொண்ணு, கஞ்சா புழக்கம் அதிகமாகிடுச்சு. இதெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணணும்னா ஆட்சியில் இருக்கவங்க இப்போ கண்ட்ரோல் பண்ணணும். ஆட்சியில் இருக்கவங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்? அவங்களுக்கு அதிகாரத்தில் இருக்கிற அதிகாரி மூலிமா கண்ட்ரோல் பண்ணணும். ஆட்சியாளர்களே சரியில்லைன்னா அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க? அதிகாரிகளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதிகாரிகள் கைக்கு கட்டப்பட்டு இருக்கோம். அப்போ ஆட்சி அதிகாரத்தில் நம்ம கரெக்டாக இருந்தோம்னா, நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷன்னா நம்மளோட நிர்வாகத்திறன் கரெக்டாக இருந்தால் நம்ம எல்லாமே கரெக்டாக கொண்டு வந்துடலாம்ல. நம்ம தலைவர் முன்னாடி சொல்லியிருப்பார்ல, இப்போது தஞ்சாவூர் மீட்டிங்கில் சொல்லியிருப்பார்ல, ஏன்னாப்பா தஞ்சாவூர் மீட்டிங்லேயும் சொன்னார், பெண்கள் மகளிர் தினத்தன்னைக்கு சொன்னார், இவ்வளோ டேக்ஸ் இந்த இவருக்கு போகுது அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லைங்களா. அந்த டேக்ஸு அவங்களுக்கு போகுதுன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வாங்க முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஐஏஎஸ்
ஒரு ஐபிஎஸ் இல்லை இடைநிலை அதிகாரிகளை வச்சு தான் அவங்க அதெல்லாம் இது பண்ண முடியும். இப்போ வந்து நானாக போயிட்டு ஒரு அக்கௌண்ட் இது பண்ண முடியும், ஆடிட் பண்ண முடியும்னா அது பண்ண முடியாது. அதுக்குன்னு ஆடிட்டர்னு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய படித்தவங்க எல்லாரையும் அவங்க கூட வச்சு தான் பண்ண முடியும். அவங்க எப்படி ஏன் பண்ணுறாங்கன்னா, இவங்க கொடுக்குற தைரியத்தில் தானே. இவங்க என்ன கொடுப்பாங்க, நீ வாங்கு நான் பார்த்துக்கிறேன், மேல் மட்டம். இப்போ ஒருத்தன் கீழே இருந்து காசு வாங்குறான்னா அவன் எப்படி வாங்குவான், கீழ் மட்டத்தில் இருக்கிறவன் ஏன் வாங்குறான்னா, மேல் மட்டத்தில் இருக்கிறவன் வாங்குறதுனால கீழ் மட்டத்தில் அவனே வாங்குறான், நம்ம வாங்கினா என்ன அப்படின்றதுக்கு வரும். ஆனால் நம்ம ஆட்சி வந்தால் அப்படி நடக்காது. பெண்கள் பாதுகாப்பு சிறப்பாக இருக்கணும். பெண்கள் பாதுகாப்பு ஏன்ப்பா சிறப்பாக இருக்கணும்னா, பெண்கள் தான் நம்மளோட இது. உண்மையிலே சொன்னால் இந்த நாட்டின்றதை விட நம்ம வீட்டோட தெய்வம் பெண்கள் தான். பெண்கள் அப்பா வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொண்டு வந்தாலும் அம்மா இருக்கிற மாதிரி பண்ண முடியாது. அம்மா இருக்கணும், அக்கா இருக்கணும், தங்கச்சி இருக்கணும், பொண்டாட்டி இருக்கணும். எல்லாருமே அவங்களுக்கு வந்து நம்ம தான் எல்லாமே அவங்களுக்கு. ஆண்களை விட பெண்களை பலவீனமாக படைச்சிருக்காங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பெண்களும் ஆண்களும் சமம் தான். ஆனால் அவங்கள விட கொஞ்சம் நம்ம பலம் அதிகமாக இருக்குன்றதுக்காக, அவங்க மேலே நம்ம பலத்தை நிரூபிக்கணுன்ற இதுக்காக நிறைய நடக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கற்பழிப்புகள், தொடர் கற்பழிப்புகள், சின்ன பிள்ளை 2 வயசு குழந்தை. அறிவு இல்லையா? சத்தியமாக இருக்கிறதுக்கு கோவம் தான் வருது. கோவத்தோடு பேசக்கூடாது, என்னோடய முதல் பேச்சு இது. நான் கோவத்தோடு பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அது நினைக்கும் போது எனக்கு கோவம் வருது. அதுக்கு காரணம் அடிப்படை என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கற்பழிச்சு கொண்டுட்டான் அப்படின்றக்காக அவனுக்கு வேறு இந்த கற்பழிக்கிற மட்டும்தான் அவனுக்கு தொழிலாக இருந்ததா? அவன் போதைக்கு அடிமையாக இருப்பான். போதையில் இருந்து தான் அதை கற்பழிக்கிறது, எதுவும் பண்ணுறது அப்படின்றது. போதை தான் அடிப்படை. தப்பு செய்கிறதுக்கு அடிப்படையே போதை தான். அந்த போதை இல்லா தமிழகத்தை கண்டிப்பாக உருவாக்குவோம். அதே மாதிரி என்னப்பா அடுத்து விவசாயத்துக்கு எதுவும் பண்ண மாட்டிங்களா அப்படின்னா, எங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங், அதாவது எங்கள் தலைவர் ஃபஸ்ட்டு பரப்புரை ஸ்டார்ட் பண்ணதே பரந்தூர்லேருந்து தான். பரந்தூரில் விவசாய மக்களுக்காக போராடி தான் ஃபஸ்ட்டு தான் ஆரம்பித்தார். அப்போ உங்களுக்கு விவசாயம் தான் முக்கியம், அறிவியல் முக்கியம் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு அறிவியலும் முக்கியம், விவசாயமும் முக்கியம். அறிவியல் என்னப்பா அறிவியல் முக்கியன்றீங்கன்னா, எங்களுக்கு விவசாயமும் அழியக்கூடாது, அதே சமயம் அறிவியல் கண்டுபிடிப்புகளும் வேண்டும். அறிவியலை வச்சு விவசாயத்தை எப்படி முன்னேற்றணும், அதுக்காக அறிவியல் வேணுன்றதுக்காக விவசாயத்தை அழிச்சிட்டு அறிவியலை மட்டும் கொண்டு வரணும் அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். அதுக்காக விவசாயம் மட்டும் வேணும், அறிவியல் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நாங்களும் சொல்ல மாட்டோம். அறிவியலும் சேர்ந்த விவசாயம் வேணும். சயின்ஸோடு கலந்த விவசாயம் வந்து தான் அடுத்தடுத்த புரட்சிகள் பண்ண முடியும். அதுக்காக தான் சொல்கிறோம். நம்ம வந்து IR8, IR20 அரிசி வகைகள், நிறைய அரிசி வகைகள் புது கண்டுபிடிப்பு மூலிமா தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ இருக்கிற நம்ம சாப்பிட்ற சாப்பாடு முதற்கொண்டு எல்லாமே. அப்போ பழையசெல்லாம் என்னப்பா அப்படின்னா, பல இது இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இது எல்லாமே கொள்ளையடிக்கிறாங்க. மண்ணை கொள்ளையடிக்கிறாங்க, மலையை தோன்றாங்க. என் ஊர் சைடெலாம், மதுரை சைடுலாம் போய் பார்த்தா மலையே இல்லை, பாதி மலை இல்லை, மண். எங்கள் ஊரில் ஓடையில் இருக்கும். முன்னாடிலாம் ஓடை பார்க்கும்போது அவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த ஓடைலாம் இப்போ போய் பார்த்தா எல்லாமே தோண்டி காலி கிடக்கு. யாருப்பா அப்படிலாம் பண்ணுறாங்கன்னு கேட்டால் அரசியல்வாதிகள் தான். அரசியல்வாதிகள் பண்ணுறதுனால தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க அது இறங்கி தான் போகணும். இப்போ அதிகாரிகள், இப்போ எம்எல்ஏ வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, இல்லை ஒரு கவுன்சில் வந்து சொல்கிறாருன்னா ஒரு அதிகாரி கேட்க தான் வேணும். அப்போ நல்ல எம்எல்ஏக்கள், நல்ல எம்பிக்கள், நல்ல கவுன்சிலர்ஸ்கள், நல்ல வார்டு தலைவர்கள் இருந்தாலே அதிகாரிகள் தப்பு செய்ய மாட்டாங்க. தப்பு செய்கிற அதிகாரியை நல்ல தலைவன் கேள்வி கேட்பான். கேள்வி கேட்டால் என்ன நடக்கும்? கேள்வி கேட்கும்போது அவர் பதில் சொல்லணும். இல்லைன்னா அவர் பணியிடை மாற்றம் செஞ்சு வேறு எங்கேயாவது மாற்றிடலாம். அதனால் அரசியல் மாற்றம், அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம் தான் நாங்கள் சொல்கிறோம். இதுக்கு என்னப்பா பண்ண போகிறீங்க அப்படின்னா, எங்கள் கட்சி தலைவர் வந்து எங்கள் ஆட்சி அமைஞ்சோடனே என்ன ஆட்சி அமையும் போது வெற்றி தலைவர் வந்து இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு இது பண்ணோன்னா, அடிப்படை மாற்றத்தை கண்டிப்பாக பண்ணுவார். அரசியல் புரட்சியும் பண்ணுவார். நீங்கள் பார்க்காத ஒரு நல்லாட்சி 2024 மலர்வதற்கு எங்களால் முடிந்த அனைத்து விதமான உறுதுணையையும் நாங்கள் கொடுப்போம். மீன்ஸ் தமிழக மக்கள் கொடுப்பாங்க, நீங்கள் கொடுப்பீங்க, நான் கொடுப்பேன், நம்ம சேர்ந்த நம்ம கழக தோழர்கள் கொடுப்பாங்க, பொதுமக்கள் கொடுப்பாங்க, எல்லாமே கொடுப்பாங்க. இப்போ ஒருத்தனை வீழ்த்த முடியலன்னா அடுத்து அவங்க எடுக்கிறது வந்து அவதூறு தான். அவதூறுகள், நம்ம தலைவரை பற்றி அவதூறுகள் 33 வருஷமாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ மட்டும் இல்லை, வருஷம் முதற்கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது. அவர் நடிப்பு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் அவரை கேலி பேசி, கிண்டல் பேசி, அவரை இது பண்ணி, அவரை டம்ப் பண்ணி உட்கார வச்சிடலாம் நினைக்கிறவங்கட்டலாம் முடியாது. அவர் ஒன்று நினச்சிட்டாருன்னா அதை நினச்சதை நடத்தியே தீருவார். அதுக்கு எந்த தடைகள் வந்தாலும் அவர் தாண்டி போய்கிட்டே இருப்பார். அவர் தான் தலைவர் தளபதி அவர்கள். மற்றும் இது என்னோடய முதல் உரை. இதில் வந்து ஏதாவது தப்பு தவறு இருந்தால் மன்னிச்சிடுங்க.
ஆனால் வந்து எங்களோட கொள்கை தான். ஈஸியாக சொல்லணுன்னா சமூக நீதி கொள்கைகள், சமரசமற்ற சமூக நீதி கொள்கைகள், செக்யூலர் சோசியல் ஜஸ்டிஸ். இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட இது வந்து மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள். எங்களோட அடிப்படை இது வந்து பார்த்திங்கன்னா போதையில்லா தமிழகம், அறிவியலும் சேர்ந்து விஞ்ஞானமும் சேர்ந்து விவசாயமும் வளரணுன்றது அடிப்படை. அரசியல் மாற்றம் ஏற்படணும், ப்ளஸ் கல்வி, மருத்துவம் மற்றும் மக்களுக்கு இன்றியமையாத அனைத்து பொது தளங்களிலும் கிடைக்கணும். அதாவது கல்வின்றது இலவசமாகணும், மருத்துவன்றது ₹1 மருத்துவத்துலேருந்து 1 கோடி மருத்துவம் வரைக்கும் பாமரப்பட்ட அனைத்து மக்களுக்கும் கிடைக்கணுன்றதான் எங்களோட கொள்கை. சரிங்களா? அதே மாதிரி அரசியல்வாதிகள் தூய்மையானவர்களாகவும் இருக்கணும் மற்றும் அப்பழுக்கற்றவர்களாகவும் இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க கரெக்டாக பண்ணாங்க, எம்எல்ஏஸ், எம்பிஸ், மினிஸ்டர்ஸ், முதலமைச்சர் எல்லாரும் அவங்கவுங்க கரெக்டான அவங்கவுங்க வேலையை பார்த்து எந்த கமிஷனும் அடிக்காமல் பண்ணாலே தமிழக மக்களிடத்தில் நல்ல ஒரு பெரிய மாற்றமே ஏற்படுத்தலாம். இதுக்காக வந்தவர் தான் காமராஜர் ஐயா. என்ன இதுக்கு முன்னாடி அப்படிலாம் இருந்திருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா காமராஜர் ஐயா இருந்திருக்கார், சொல்லலாம். காமராஜர் ஐயா இருந்திருக்கார். அவரோட ஆட்சியோட இது சொல்லுவாங்க, பொற்கால ஆட்சி தமிழகத்தோட அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஆட்சி மீண்டும் 2026 மலரும். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.